நினைத்தேன் வந்த சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலைக்கார செல்வி மனோகரி கிட்ட சொல்றாங்க, போன தடவை குழந்தைங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்பலான்னு சொன்ன போது வேண்டான்னு சொன்ன எழிலையா இப்ப மனசு மாறி அவங்களே ஹாஸ்டலுக்கு அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல சுடர் தேவையில்லாம தலையிட்டு குழப்பத்துல கொண்டு வந்து விட்டுருக்காளேங்கிறாங்க செல்வி. மேடம், நீங்களும் என்னென்னமோ சதி பண்ணி இந்த குட்டி பிசாசுங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு வேலை பார்க்குறீங்க. ஆனால் இந்த பாலா போன சுடர் வேற விட மாட்டேங்கிறாளே மேடம். எழில் சார் ஹாஸ்டலுக்கு அனுப்புறேன்னு சொன்னபோது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது மேடம். இந்த சுடர் என்னடானா ராணி மங்கம்மா மாதிரி அவங்கள நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேங்கிறா. ஒருவேளை சுடர் சொன்ன மாதிரியே குழந்தைங்களை ஜெயிக்க வச்சுட்டானா அப்புறம் எப்பவுமே எழில் சார் ஹாஸ்டலுக்கு விட மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயந்தாமா எனக்கு. அப்படியெல்லாம் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன்னு மனோகரி சொல்றாங்க. ஆமாம்மா, ஒவ்வொரு தடவையும் நீங்க இப்படி தான் சொல்றீங்க. ஆனா அவ ஜெயிச்சு மேலே வந்துகிட்டே இருக்கிறாளேம்மா. இல்லம்மா, ஒரு தடவை இந்த குட்டி பிசாசுங்களை எல்லாம் யாருனாலையுமே பார்த்துக்க முடியாதுன்னு நம்ம நினைச்சோம். குழந்தைங்கள அவ பக்கம் வளைச்சுக்கிட்டா. அபியும் கவின் கூட போலீஸ்காரங்கிட்ட போய் சண்டை போட்டு எழிலையா கூட போலீஸ்காரையே பகிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்கும்போது அதுங்களை தூண்டி விட்டு ஜெயிக்க வச்சுட போறாமா, பார்த்துக்கோங்கிறாங்க செல்வி. குழந்தைங்கள ஜெயிக்க வைக்கிறதெல்லாம் அவ ஒன்றும் தனிப்பட்ட விஷயம் கிடையாது. அந்த காம்படிஷன்ல 100 குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க கூட அபி மாதிரி ஒரு கோபக்காரியும் கவின் மாதிரி ஒரு அருந்த வாளையும் காவியா மாதிரி ஒரு பயந்தாங்கோலியும் வச்சுக்கிட்டு இவ காம்படிஷன்ல ஜெயிக்க போறாளா? அதெல்லாம் கடவுளே வந்தாலும் முடியாது. முதல்ல அபி கவின் காவியா 3 பேர்த்துக்கும் அவங்களுக்கு ஸ்பேஸ் இடம் கொடுக்குறாங்களான்னு அதுக்கப்புறம் ஜெயிக்கிறத பற்றி யோசிக்கலாம். அப்படியே இதுக்கு ஜெயிச்சாலும் இவங்க ஜெயிக்கிறக்கெல்லாம் நான் விட மாட்டேன், நீ போய் உன் வேலையை பாருங்கிறாங்க. என்னமோ என் மனசில் பட்டதா சொன்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி எங்கிருந்து போயிடறாங்க. சுடர் தனியாக உட்காந்து எழில் பேசுனதை நினச்சி பார்க்குறாங்க. நீ சொன்ன மாதிரி குழந்தைங்க காம்படிஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அவங்கள ஹாஸ்டலுக்கு விட மாட்டேன். நீ சொன்ன மாதிரி நடக்கலைன்னா நீ இந்த வீட்டு விட்டு போயிடணும்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. சுடர் இந்து அங்கே வராங்க. என்ன சுடர், என்ன யோசனையாக இருக்கேன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, டாக்டரோட அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு நானும் குழந்தைங்க எல்லாரும் போயிருந்தோம். அங்கே குழந்தைங்க கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டாங்க. டாக்டர் சார் கவின் மேல கோவப்பட்டு திட்டாருன்னு சொல்றாங்க சுடர். டாக்டர் சாரும் கோவத்துல பசங்களை எல்லாத்தையும் ஹாஸ்டல்ல சேர்த்துறதா சொல்லிட்டாரு. ஒரு டாக்டர் இருந்துகிட்ட பசங்களை மேனேஜ் பண்ண முடியலங்கிறக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவரா சொல்லல, எல்லாம் இந்த மனோகரி மேடம் சொல்லித்தான் அவர் சொல்றாருங்கிறாங்க. பசங்களை ஹாஸ்டல் சேர்த்துறாங்களா, எப்படி இப்படி அவரால் முடிவெடுக்க முடியுதுன்னு இந்த மாதிரி திட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைங்களை எப்படி பாசமா வளர்த்திருப்பாங்க. ஆனா இவர் என்னடானா கோவப்பட்டு இப்படி கொண்டு ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்கிறாரு அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் இருங்க. ஏதோ எழில் சார் உங்க பசங்களை கொண்டு ஹாஸ்டல்ல சேர்த்துற மாதிரி இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, அவங்க என் குழந்தைங்க தாங்க. இந்த மாதிரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க பசங்க எனக்கும் பசங்க மாதிரி தானுங்கிறாங்க. இந்து சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைகளை எப்படி பாசத்தோட வளர்த்தினான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவர் எழில் சார் ஹாஸ்டல்ல சேர்த்துறேன்னு சொன்னதும் என்னால தாங்கிக்க முடியலைங்கிறாங்க இந்து. ஆமாங்க, குழந்தைங்களோட கொஞ்ச நாள் தான் நான் பழகினேன். அவங்க ஹாஸ்டல் போறதை என்னாலேயே தாங்கிக்க முடியல. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், குழந்தைங்களெல்லாம் ஹாஸ்டலில் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ சொன்னால் ஒத்துக்கு வரான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒத்துக்கு வரங்கிறாங்க. எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு கேட்குறாங்க. குழந்தைங்களுக்கு இன்னும் 2 நாள் இல்லை அவங்க ஸ்கூலில் காம்படிஷன் இருக்குது. அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா குழந்தைங்கள நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்தக்கூடாதுன்னு நான் சவால் விட்டுருக்கேங்கிறாங்க. அவரும் என்னோட சவாலை ஏற்றுக்கிட்டு சரி நீ பசங்களை ஜெயிக்க வச்சு காட்டு, நான் ஹாஸ்டலுக்கு விடலைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியோ பசங்களை அந்த காம்படிஷனில் ஜெயிக்க வைக்கிறத என்னோட நோக்கம். இந்த மனசில் நினைக்கிறாங்க, என் குழந்தைகளுக்காக நீ இவ்வளோ பண்ணுறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ எப்பவும் நல்லா இருக்கணும் சுடர்னு நினைக்கிறாங்க. என்னங்க அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்கிறாங்க இண்டு. சரி நீங்க சொல்லுங்க, இந்த காம்படிஷன்ல எப்படி குழந்தைங்களை ஜெயிக்க வைக்கிறதுன்னு கேட்குறாங்க சுடர். கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நம்ம 2 பேரும் இந்த குழந்தைங்களை ஜெயிக்க வைக்க போறோம். அவங்கள ஹாஸ்டலுக்கு விடாம பாத்துக்க போறது நம்ம பொறுப்பு. எப்பவும் நான் உங்க பக்கமே இருக்க போறேன். கண்டிப்பா இவங்களை ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு 2 பேரும் சேலஞ்ச் விட்டுக்கிறாங்க. அபின் கவி காவியா அஞ்சலி 4 பேத்துக்கும் விஷனம் பிடிச்சிக்கிச்சு. நம்ம எல்லாருமே ஹாஸ்டலுக்கு போக போறோமா? மனோகரி ஆண்டி எதுக்காக நம்மள ஹாஸ்டல் சேர்த்து சொல்றாங்கன்னு அஞ்சலி கேட்கறா. ஹாஸ்டல்னு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறா. நாம என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டோம்னு கேட்கும்போது நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் என்னாலதான் சொல்றான் கவின். நான் அந்த அங்கிள் மேல பாட்டில் அடிக்காம இருந்ததா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இப்ப பாரு, என்னால நீங்களும் கஷ்டப்பட போறீங்கன்னு கவின் சொல்றான். கவின் லூஸ் மாதிரி பேசுதுடா, இது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட். அந்த அங்கிளே இதை தப்பா எடுத்துக்கல, நீ ஏன் இதை பெருசா எடுத்துக்கிற? ஆனாலும் அத்தனை பேர்த்து முன்னாடி டாடி எப்படி உன்னை விட்டு கொடுக்கலாம்? டாடி சொன்னா சொல்லிட்டு போட்டோம். மனோகரி ஆண்டி சொன்ன மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ஹாஸ்டலுக்கு அனுப்புனாங்கன்னா நம்மளும் எல்லாம் ஒன்னா போலாங்கிறாங்க அபி. அப்படியெல்லாம் யாரையும் ஹாஸ்டலுக்கு அனுப்புறக்கு நான் உங்களை விடமாட்டேன்னு சொல்லிட்டு சுடர் அங்கே வராங்க. சுடர் எங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்ப விடமாட்டேன்னு கேட்குறா அஞ்சலி பாப்பா. மனோகரி ஆண்டியும் அப்பாவும் வந்து சண்டை போட்டால் கூட நீ எங்களை ஹாஸ்டலுக்கு விடக்கூடாது சுடர். மனோகரி எழில் சார் மட்டும் இல்லை, கடவுளே வந்து சொன்னாலும் உங்களை ஹாஸ்டலுக்கு போறதுக்கு நான் விட மாட்டேங்கிறாங்க சுடர். பயப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்றாங்க சுடர். சும்மா வாயால சொன்னாவெல்லாம் அப்பா கேட்க மாட்டாரு. அப்பாவை யாரும் எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது, உங்களால என்ன பண்ண முடியும்னு அபி கேட்குறா. நாம சேர்ந்து எல்லாம் பண்ண போறாங்கிறாங்க. எது டாடி எதிர்த்தா அப்படின்னு கவின் கேட்குறா. ஆமா நாமன்னா நீங்க மட்டும்தான் செய்ய போறீங்க. என்ன கடத்தி வச்சிருந்த போது அபிக்கு உனக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அஞ்சலி உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் நீங்க எப்படி எல்லாம் துணிச்சல வந்தீங்க? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரின்னு அஞ்சலிக்காக தைரியமா துணிச்சல என்ன தேடிட்டு வந்தீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். அஞ்சலிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இப்போ உங்க 4 பேர்த்துக்குமே பிரச்சனை தான். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம். யாருக்கும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க சுடர்னு கேட்கறாங்க. இந்த ஸ்கூல் காம்படிஷன்ல நீங்க ஜெயிக்கணும், அது ஒண்ணு மட்டும்தான் அப்பா உங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்பக்கூடாத ஒரு வழி.
அபி இவங்கள நீ எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்க 4 பேர்த்தையும் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒத்துமையா இருந்தோம்னா, அப்பா வாயாலேயே நீங்க யாரும் ஹாஸ்டலுக்கெல்லாம் போக வேண்டாம். இங்கேயே ஒண்ணா ஒத்துமையா இருக்கலாம்னு அவங்க வாயாலேயே நம்ம சொல்ல வைக்கலாங்கிறாங்க சுடர். ஆமா சுடர், நீ சொல்றதுதான் கரெக்ட். காம்படிஷன்ல ஜெயிச்சு அப்பா வாயாலேயே ஹாஸ்டலுக்கு யாரும் போக வேண்டாம், இங்கேயே இருங்கன்னு நம்ம சொல்ல வைக்கலான்னு ஒருத்தர் கை மேல ஒருத்தர் வச்சு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. என்னால வந்த பிரச்சனையை நான் காம்படிஷன்ல ஜெயிச்சு நானே சரி பண்றேங்கிறாங்க கவின் எல்லாருமே அவங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. கவின் டிராயிங் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா, இந்த பக்கமா ஃபேஷன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டா. அபி காவியா நீ என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்குறான். பாட்டு பாடும்போது தொண்டை வலிக்கும்ல, அதுக்கு இதமா இருக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றா காவியா. ஏய் நான் என்ன எடுத்துட்டு வரேன்னு யாருமே கேட்க மாட்டீங்களான்னு அஞ்சலி பாப்பா கேட்குறா. ஏய் நீ தான் காம்படிஷன்லேயே கலந்துக்கலையே, அப்படி இருக்க நீ என்ன எடுத்துட்டு வர போறேன்னு கேட்குறா காவியா. நீ பாடும்போது கை தட்டுறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணுமில்ல, நம்ம அபி ஃபேஷன் ட்ரெஸ் போட்டுட்டு வரும்போது கத்தணுமில்ல. ஆமா அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கவின் கேட்குறேன். ஃபுல்லாக நான் கூல் ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துட்டு வர போறேன்னு அஞ்சலி சொல்றா. யாருமா நீ அப்படின்னு அபி காமெடியா கேட்க, அஞ்சலி அப்படிங்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த காம்படிஷன்ல நம்ம தான் கலக்க போறோம் ஓகேவா அப்படின்னு 4 பேரும் ஒரே முடிவோட போறாங்க. சுடர் நீ ரெடியாங்கிறாங்க. நான் ரெடி அப்படின்னு வராங்க. சரி வாங்க எல்லாரும் போலான்னு சொல்லி சுடர் கூட்டிட்டு வராங்க. அங்க எழிலும் மனோகரியும் மாடியில இருந்து கீழே வராங்க. எழில் சார் ஒரு நிமிஷம் இருங்க. எழில் சார் நீங்களும் எங்களோட ஸ்கூலுக்கு வாங்க சார்ங்கிறாங்க. அவர் எதுக்கு ஸ்கூலுக்கு வரணும்னு மனோகரி கேட்குறாங்க. நீங்க எப்பவுமே ரெஸ்பான்சிபிளா சொசைட்டியை பார்த்து வளரணும்னு இவர் தானே எப்பவுமே ஆசைப்படுவார். அந்த நாள் இதுதான், இன்னைக்கு தான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சேலஞ்சுன்னு வந்துட்டா விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு இவங்களுக்கும் தெரியணுமல்ல. இன்னைக்கு எங்க எல்லாரையும் அவ்வளவு குத்த சொன்னாரல்ல, இன்னைக்கு அவர் வந்து பார்க்க சொல்லுங்க. இவங்க குழந்தைங்கள யாருன்னு பார்க்கட்டுங்கிறாங்க. 4 பேருமே எழில பார்த்து லுக்குறாங்க. எங்களை வந்து பாருங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. எங்க யாருக்கும் வேலை இல்லைன்னு நீ நினைச்சியா? ஆனா வானா எப்படி வருவாங்க, எங்களுக்கு எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு தெரியுமான்னு மனோகரி சொல்றாங்க. மனோ இன்னைக்கு இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீ கேன்சல் பண்ணு, சேலஞ்ச் எடுத்த சேலஞ்சுங்கிறாங்க எலி. குழந்தைங்க அவங்க லைஃப்ல முன்னாடி போகும்போது கூட நிற்க வேண்டியது என்னோட கடமைங்கிறாங்க. நாம இன்னைக்கு அவங்க ப்ரோக்ராமை எல்லாமே பார்க்க போறோம்னு எலியில் சொல்றாங்க. இதை கேட்டு சுடர் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சரி நீங்க எப்படியே எங்க கூட வரமாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு சுடர் குழந்தைங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. நான் கார்ல வெயிட் பண்றேன், நீ எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு போறாங்க. எலியில் இந்த குட்டி பிசாசுங்களை காம்படிஷன்ல எப்படி இந்த சுடர் ஜெயிக்க வைக்க போறான்னு நானும் பாக்குறேன்ட்டு வர்றாங்க மனோகரி. ஸ்கூல்ல ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்க ஒவ்வொருத்தரா பேர் கொடுத்துட்டு வராங்க. 4 பேருமே பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சுடர்கிட்ட வந்து சொல்றாங்க. அஞ்சலி பாப்பாவும் பேர் கொடுத்துட்டேன்னு சொல்றான். அட அஞ்சலி பாப்பாவும் பேர் கொடுத்துருக்கியா, நீ எதிர கலந்துக்க போறேங்கிறாங்க. அது சீக்ரெட் அப்படிங்கிறாங்க. அந்த சஸ்பென்ஸ் என்கிட்ட சொல்லக்கூடாதான்னு சுடர் கேட்கறாங்க. அது உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றேங்கிறா அஞ்சலி பாப்பா. ஐயோ ஆபீஸ்க்கு போன வரை நிறுத்தி நான் வேற சவால் விட்டுருக்கேன், இதுல வேற அஞ்சலியும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறேன்னு வேற சொல்றா. அவ்வளவு பேர் இதுல சேர்ந்திருக்காங்க, இது குழந்தைங்களோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சு, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, டென்ஷனா வேற இருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதோ அங்க இருக்குங்கிறாங்க. சுடர் அங்க தண்ணி குடிக்கும்போது அந்த இடத்துக்கு இந்து வந்துடுறாங்க. அச்சோ நீங்களா இங்கேயே வந்துட்டீங்களாங்கிறாங்க. ஏன் நான் வந்தது பிடிக்கலையா, நான் வேணா திரும்பி போகட்டுமான்னு கேட்குறாங்க இந்து. அச்சோ வேண்டாம் இருங்க, போயிடாதீங்க இருங்க, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் தைரியமே வந்திருக்கு. நான் ஒன்றும் சும்மா சொல்லல, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டென்ஷனே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு அவங்களே பதிலும் சொல்லிக்கிறாங்க. அட ஆமா எல்லா குழந்தைங்களோட அப்பா அம்மாவும் தான் இந்த காம்படிஷன்ல பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. உங்க குழந்தைங்களும் காம்படிஷன்ல ஜெயந்திருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஆமாமா அவங்க எல்லாரும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அந்த பக்கமா இருக்காங்க, நான் இருந்தா டிஸ்டர்பா இருக்குன்னு என்ன இங்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. உங்களை எல்லாத்தையும் பார்த்தேன், அதான் இந்த பக்கம் வந்துட்டாங்கிறாங்க. காம்படிஷன் முடியிற வரைக்கும் நீங்க என் கூடவே இருங்களேன்னு இந்து கேட்குறாங்க. அதை விட வேற என்ன எனக்கு வேலை இருக்க போகுதுங்கிறாங்க இந்து. அப்பாடா இப்பதான் எனக்கு டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கு, உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்குங்கிறாங்க சுடர். மனோகரி எழிலும் கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. எழில் அங்க எல்லா குழந்தைங்களையும் பார்த்துட்டு இப்பெல்லாம் குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு ஃபேஷன் ஆயிட்டு இருக்காங்கன்னு கேட்கறாங்க மனோகிட்ட. ஆமா எழில் குழந்தைங்க எல்லாருமே இப்பெல்லாம் ஃபேஷன் ஆயிட்டே இருக்காங்கிறாங்க. எழிலும் மனோகரியும் வந்துட்டு இருக்கும்போது மனோகரி அங்க ஒரு டீச்சரை பாக்குறாங்க. அந்த டீச்சர் இப்ப கை காட்டுறாங்க. இவங்க ஏதோ தந்திரமான வேலை பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த டீச்சரை வச்சு தான் ஏதோ பண்றாங்க மனோகரி. நேற்று எழில் அவமானப்பட்டதை விட இன்னைக்கு ரொம்ப பெரிய அவமானப்பட போறான் சுடர். இன்னைக்கு எழிலோட முழு கோவத்தையும் நீ பார்க்க போற அப்படின்னு நினைக்கிறாங்க மனோகரி. ஸ்கூல்லையும் இந்த குழந்தைகளுக்காக ஏதோ வில்லத்தனம் பண்றதுக்காக மனோகரி ஆளுகளை வச்சிருக்காங்க. இந்த சுடரும் எப்படி இதையெல்லாம் முறியடிச்சு குழந்தைங்களை ஜெயிக்க வைக்க போறாங்கிறதையும் வர எபிசோட்ல பார்க்கலாம்.